வணக்கம் ஓவியா. அதாவது ஈரோடு மாவட்டத்துக்கும் ஈரோடு மாவட்டத்திலிருந்து கர்நாடகாவுக்கு செல்லக்கூடிய அதாவது சத்தியமங்கலம் புலிகள் காப்பத்துக்கு உட்பட்ட திம்பம் மலைப்பாதையை வந்து நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக ஒரு சில வளைவுகளில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் தமிழகம் மற்றும் கர்நாடகா மாநிலங்களுக்கு இடையேயான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்குட்பட்ட வனப்பகுதியானது தாளவாடி சத்தியமங்கலம் வனப்பகுதி. இந்த வனப்பகுதியில வந்து அதாவது தமிழகத்துக்கும் கர்நாடகத்துக்கும் போக்குவரத்து வந்து சென்று வருகிறது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்குட்பட்ட தாளவாடி மலைப்பகுதியில வந்து திம்பம் மலைப்பகுதியானது உள்ளது. அதாவது கொண்டை ஊசி வளைவு 27 கொண்டை ஊசிகள் வந்து வளைவுகள் வந்து இந்த மலைப்பகுதியில இருக்கு. இந்த நிலையில வந்து இந்த வழியாகத்தான் வந்து தமிழகம் கர்நாடக மாநிலங்களுக்கு இடையே இணைக்கும் முக்கிய சாலையாக இந்த சாலை இருந்து வருகிறது. தினசரி இந்த சாலையின் வழியாக 2 மாநிலங்களுக்கு இடையே செல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து சென்று வருகிறது. இந்த மலைப்பாதையானது சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ளது. இந்த நிலையில வந்து திம்பம், ஆசனூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பகுதிகளில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வந்தது. இந்த மழையின் காரணமாக திம்பம் மலைப்பாதையில் உள்ள 5வது கொண்டை ஊசி வளைவு, 7வது வளைவு மற்றும் 20வது வளைவுகள் 27வது வளைவு கொண்டை ஊசி வளைவுகளில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகனங்கள் செல்ல முடியாமல் கர்நாடகா மற்றும் தமிழக மாநிலங்களுக்கு இடையேயான போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் இருபுறமும் திம்பம் மலை பாதையில் இருபுறமும் வாகனங்கள் வந்து நீண்ட தூரம் வந்து அணிவகுத்து நிற்கிறது. இந்த நிலச்சரிவு காரணமாக வந்து தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா மாநிலங்களுக்கு இடையேயான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த மண் சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் வந்து காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் மற்றும் வந்து வனத்துறை, நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்ட துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் வந்து அந்த மண் சரிவு அகற்றும் பணிகளை வந்து தற்போது ஈடுபட்டுள்ளனர் மேடம்.